தாமதிக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வரலன்னா அவர் இன்னைக்கு நினைச்சா கூட வர முடியும். ஆனா ஏன் வரல அப்படின்னு பேதுரு சொல்றாருன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையா இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஜனங்க என்ன பண்ணணும்? ரட்சிக்க பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இன்னும் கொஞ்சம் பேருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். இன்னும் கொஞ்சம் பேர் எனக்காக பக்தி வைராக்கியமா மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னும் வெயிட் பண்றார். எது அவருடைய பிரியனா, நாளைக்கு வந்து கொஞ்சம் ஜனங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு அவங்க மட்டும் பரலோகத்துக்கு போய் மற்ற எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டு நரகத்துக்கு போறது தேவனுடைய சித்தம் இல்லை, அது தேவனுடைய பிரியம் இல்லை. எதுக்கு தாமதிக்கிறாரு? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் மனம் திரும்பணும், எல்லா மனுஷனும் என்னை தேடி வரணும். அதனால தான் சிலுவையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் வந்து போராடினார். சிலுவையில் அடிச்சுட்டாங்க ஆண்டவரை. பக்கத்துல ஒரு கல்லணு தான், 2 பேர் அறையப்பட்டிருந்தாங்க. அதுல ஒரு மனுஷன் ஆண்டவரோடு பேசுறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல நீர் மெய்யான தேவகுமாரன் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே, இன்றைக்கு என்னோடு கூட கடைசி நிமிஷம் அவர் உயிர் போகிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக கூட அவர் ஒரு மனுஷனை எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம் அப்படின்னு தான் யோசித்தாரே தவிர தன்னுடைய வேதனை அவர் என்ன பண்ணா யோசிக்கல. ஆண்டவருடைய பெரிய நோக்கம் என்னன்னா, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். எந்த பக்கம் போனாலும் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல எல்லா பக்கத்திலும் அவர் உபதேசம் பண்ணும் போதும் சரி, அற்புதங்களை செய்யும் போதும் சரி, பல நன்மைகளை செய்யும் போதும் சரி, சுகப்படுத்தும் போதும் சரி, உயிரோடு ஜனங்களை எழுப்பும் போதும் சரி, அடிக்கடி சொல்லுவாரு, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு போ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி போ. இப்படியே சொல்லிட்டே இருப்ப. காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறதுக்கு நான் சுயமா செய்யல, என் பிதாவுடைய சித்தம் என்ன, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். சாதாரணமா ஒரு இடத்துல போய் நம்ம ஜெபம் பண்ண போறோம், சும்மா போனோம் வந்தோம் ஜெபம் பண்ணோம் அப்படி இருக்கக்கூடாது. அங்க போனா ரட்சிப்புக்கு ஏதுவான ஏதாவது ஒரு காரியம் நடக்குமா? பவுல் அதான் சொல்லுவாரு, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இடத்தில் உண்டு என்று கண்டு